கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் கீமோவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஹோட்டலுக்கு தாங்க கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே போய் அவள் கதவை நாக் பண்ணதுமே அங்கே நம்ம ஹீரோ உள்ளே நிஞ்சா தான் இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை வேகமாக பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு அவள் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இவரை வந்து மீட் பண்ணேன். என்னை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு காப்பாற்றினாரு. அப்போ இருந்தே எனக்கு இவர் மேலே லவ் வந்துருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்த என்ன வந்துட்டு நினச்சிட்டு வந்துட்டுருக்கேன்னு கேட்டதுமே நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு பேசினதுமே தயவு செஞ்சு இனிமேல் இப்படிலாம் நீ பண்ண வேணாம் அப்படின்றத சொன்னதும் ஏன் அப்படின்றத அவள் கேட்டதுமே நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், என்னோடய லைஃப்பில் வந்து எந்த ப்ராப்ளமே வர வேணாம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட அங்கே காசும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். இதில் வந்துட்டு வேண்ட காசை எடுத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் வேமா போய் அவளோட பேக்கில் இருந்து அங்கே நிறைய பணத்தை வேற எடுக்கிறா. ஆனால் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுக வந்துட்டுருக்கு. என்னை யாருமே டம்ப் பண்ணக்கூடாது, நான் தான் மற்றவங்கள டம்ப் பண்ணுவேன், இந்த காசை நீ வச்சுக்கோ, உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு சொந்தமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே போகும்போது அங்கே நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே ட்ரீம் பாக்ஸையும் ஒரு லெட்டரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்பாட்ட அங்கே கோமா கிளம்பி போயிட்டுருக்கா. பிறகு அது உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகும்போது ஃபைனலாக இந்த வீட்டுக்குள்ளே நான் போக போகிறேன், நான் தைரியத்தை வர வச்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே நர்வஸ் வேறு ஆகிட்டுருக்கு, ரொம்ப கவலையாக வேறு இருக்குது. நான் இப்போ திரும்ப உள்ளே வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போனதுமே அவங்க ஸ்டெப் மதர் அவளை பார்த்துட்டு ஐயோ பேய் அப்படின்றத சொல்லிட்டு கத்துறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அவங்க அப்பாவும் அவங்க சிஸ்டர் லாராவுமே இங்கே இருக்காங்க. என்ன பயந்துட்டுருக்கீங்க ஸ்டெப் மதர், நான் தான் வந்திருக்கேன், நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நான் திரும்பி வராமல் போயிடுவேன் நினச்சிங்களான்னு சொன்னதும் அப்போ உங்கள் சிஸ்டர் நீ இப்போ இங்கே வந்திருக்கவே கூடாது, எதுக்காக இது உன்னோட வீடு இல்லைன்றப்ப வந்தேன்னு சொன்னதும் இந்த வீட்டுக்கு வரணும்னு எனக்கு எந்த ஒரு ஆசையுமே கிடையாது, நான் என்னோடய அம்மாவோட பொருளெல்லாம் திரும்ப எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போ உங்கள் ஸ்டெப் மதர் நீ என்ன பழசெல்லாம் மறந்து போயிட்டியா, நான் சின்ன பிள்ளையில் உன்னை எப்படி வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் போட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், இப்போ அதே மாதிரியே உனக்கு வந்துட்டு நடக்கணுமா அப்படின்ற சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்டுங்க கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்ருக்க, நான் என்ன சின்ன குழந்தையா, நான் இப்போ பெரிய பொண்ணாயிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்கவுமே வேகமாக போய் அவங்க சிஸ்டர் அங்கே ஹாப்பி ஆகிட்டு எப்போ நீங்கள் வந்தீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே அவங்களுமே அங்கே ரொம்ப ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான் இருக்கான். அங்கே அவளை பார்த்துட்டு அவனுக்கும் ஷாக்கு இவளுக்குமே ஷாக்கு. அவங்க சிஸ்டர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன உங்களுக்கு இவ்வளோ ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் கிடையாது எனக்கு தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டுருக்கு. என்னை வந்துட்டு தெரியாதுன்னு கூட சொல்லிட்டு போகிறானே அந்த லெவலுக்கு என்னை வந்து ஹேட் பண்ணிகிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அப்பா மரியாதை நீ இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் இங்கே இருந்தேன்னா உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. மெய்டை கூப்பிட்டாங்க வந்துட்டு வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ மெய்டு நீ எதுக்குமா இந்த வீட்டுக்கு வந்த, இந்த வீட்டுக்கு வந்தால் உனக்கு தான் வந்துட்டு ஆபத்து, பேசாமல் நீ வெளியே போய் வந்துட்டு எங்கேயாச்சும் நிம்மதியாக இருமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அவங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு நடந்தது ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, அவங்கள கண்டிப்பாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே திரும்பி பார்த்தா அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே சிரிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக வெறி பிடிச்ச மாதிரி ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மைண்டுக்கு அங்கே சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து அங்கே சூசைட் பண்ணி கீழே விழுந்து இறந்து கிடந்தது தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து துரத்தி விட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நடந்ததுக்கு நான் ரெவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேமான்னு சொல்கிறான். அப்போ அவங்க பாட்டி கால் பண்ணி நீ எப்போம்மா ஊருக்கு வர போகிறேன்னு சொல்லி கேட்டதுமே இல்லை பாட்டி எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் வருவேன் அப்படின்றத சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ நீ இதுக்கப்புறம் இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடாது, நீ எவ்வளோ காசு வந்துட்டு கேட்குறியோ நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் இருந்து போயிடணும்னு சொன்னதும் ஏன் எதுக்காக பயந்துட்டுருக்கீங்க, என் மேலே உங்களுக்கு லவ் வந்துருச்சான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என்னோட மேரேஜ் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஏன்னா அவன் கூட சேர்ந்து எவ்வளோ ஹாப்பியாக அவள் லைஃப்பை வந்து அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவள் நீங்கள் உண்மையிலே என்னோட சிஸ்டரை லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லை என்ன லவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த கார்டை எடுத்துகிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ வந்து கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. என்னோடய திங்ஸ் எல்லாம் சிலது உங்களோட வீட்டில் இருக்குது, நான் வந்து அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னதும் அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். அங்கே போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் அவள் எடுத்துகிட்டு கிளம்பும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேமா போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி அவள் கிஸ் பண்ணதுமே அவங்க சிஸ்டருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா வந்து ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு என்னோடய மேனை வந்து என்கிட்ட வந்து பறிக்கணும்னு பார்க்குறியா, ரொம்ப வெக்கங்கட்டவன் நீ மிஸ்ட்ரஸ் ஆகணும்னு நினைக்கிறான்னு கேட்டதும் நான் ஏன் அப்படி ஆக போகிறேன், உன்னோட அம்மாட்ட இருந்து நீ கற்றுக்குவ, நீ வேணா அப்படி ஆவ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ வாட்டு கத்திட்டே ரெடி அப்படின்றத சொல்லிட்டு கண்டுக்காம அங்கேருந்து போனதும்
நீயுமே உன்னோட அம்மா மாதிரி தானே இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. திரும்பி வந்து போட்டு செம சாத்து விட்றா. என்ன தைரியம் தான் நீ இந்த மாதிரி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே கண்டுக்காம தான் இருக்கான். உன் வாயிலேருந்து என் அம்மாவை பற்றி பேசுகிறேன்னா அடுத்து பேசுகிறதுக்கு வாய் இருக்காது, கிழிச்சு விட்டுருவேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதர் ஷெங்மே வந்துடுறான். அப்போ அங்கே அடிக்க ஓடுனதுமே வேகமாக அவன் வேற பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் நான் கண்டுக்காமல் போயிடுறா. என்ன நீ நேரத்தில் இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே ஆஃபீஸில் முக்கியமான விஷயமா பேசணுமான்னு சொன்னதும் அவன் இந்த பக்கம் போயிடுறான், இவன் இந்த பக்கம் போயிடுறான். நடுவில் இது மட்டும் குரங்கு மாதிரி நின்றுட்டே இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வெட்டிங் நடக்க போகுது இல்லை, ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ண நம்மகிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சூப்பராக பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களா வந்துட்டு கீழே விழுந்துட்டு ஏன்னா உங்கள் பொண்ணு தான் தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு பழிய போட்டிருக்காங்க. அந்தால் அதையுமே நம்பிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது மட்டும்தான் அங்கே கண்ணுக்கு தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே அவர் வந்துட்டு நீ என்னமே யோசிச்சுட்ருக்க, போய் டிசைன் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்துட்டுருக்கான். வேணும்னே அவனை அப்படியே டச் பண்ணிட்டு போனதும் அங்கே நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிடுறான். அவளை வேகமாக பிடிச்சி அவளை இழுத்துட்டு வந்துட்டு நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்க, நான் அந்த காசை கொடுத்து கண்ட்ரியை விட்டு போக சொன்னால் நீ போகாமல் ஏன் இங்கே இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் எதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு என்னை பார்த்து பயந்துட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் தேவையில்லாமல் என்னோடய லைஃபை கெடுக்க பார்க்காத, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், எனக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயே நாங்கள் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு உங்கள் கோவம் எந்த லெவலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நானுமே பார்க்கணுமே அப்படின்றத சொல்லி அங்கே வந்துட்டு வேணும்னே அவனோட நெக்கில் வேறு அங்கே போய் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே மெஷர்மெண்ட்லாம் திரும்பவுமே எடுத்துட்ருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் ஏன் உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனதும் அவனோட கழுத்தில் அங்கே மார்க்கு கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அவனுமே பதில் சொல்லாமல் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை போய் அங்கே அடிக்க போனால் ஹீரோயின் போட்டு அங்கே அடிச்சிடுறா. தேவையில்லாமல் கையை வச்சுட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்துட்டு சண்டை வந்ததுமே திரும்பவுமே வந்து அங்கே நம்ம ஹீரோயின் அவள் அடிக்க வந்ததும் வேணும்னே அவளாவே இந்த டைம் விழுந்துட்டு ஐயோ என்ன அடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணதும் அங்கே சில பேர் வந்து ஃபோட்டோஸில் அதை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவளோட பேரண்ட்ஸ் அங்கே வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அப்பா தேவையில்லாத ட்ராமாலாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, அதை மரியாதை இங்கேருந்து போயிடும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு ஐயோ அப்பா என்னை அடிக்காதீங்க நான் எதுவும் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அழுததுமே நான் எப்போ உன்னை அடித்தேன், நீ வந்துட்டு என்னோட பொண்ணு, அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கனோ அதே லெவலுக்கு தான் நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு இதெல்லாம் பேச வேண்டாம் ஆயிடுது. அப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் எனக்குமே பங்கு இருக்குல்லப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இல்லை உனக்குமே தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஓகே நீங்கள் இதில் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு காமிச்சதும் அங்கே வந்து மீடியாஸ்லாம் இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் அங்கே சைன் பண்ணியுமே கொடுத்துடுறாரு. பிறகு ஹீரோயின் அந்த ஹெல்ப் பண்ண மீடியாக்காரவங்களுக்குலாம் வந்துட்டு அங்கே காசெல்லாம் கொடுத்துட்ருக்கா. எல்லாமே இவளோட ஏற்பாடு தான் போல். நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காமல் இங்கேருந்து போயிடு, உனக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் நான் காசு தரேன் அப்படின்றத சொல்கிறான். எவ்வளோ தருவான்னு கேட்டதும் உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்டதுமே எனக்கு 10 மில்லியன் வேணும் அப்படின்றத கேட்டதும் சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு நீ கேட்குற காசையுமே கொடுக்குறதுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயின் என்னை நீங்கள் இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டிங்களா, எனக்கு காசெல்லாம் வேணாண்ணா உங்கள் மனசு தான் எனக்கு வேணும்னு சொன்னதும் அதெல்லாம் எப்போயும் உனக்கு கிடைக்காதுன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வேணும்னே அவன் மடியில் போய் உட்காந்துட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பேசிகிட்டே அங்கே பின்னாடி அவனோட ஃபோனை வந்து எடுத்துட்ருக்கா. அப்போ அங்கே அதை எல்லாத்தையுமே அவங்க பிரதர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு 2 பேத்துக்கு நடுவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ போயிட்டுருக்கு போலையே நல்லா தான் இருக்குது பார்க்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் உண்மையிலேயே என் மேலே வந்துட்டு லவ்வில் விழுகலையா அப்படின்றத கேட்டதும் அவனுக்கு இதுக்கு பதில் சொல்லவே பிடிக்கல. பேசாமல் எந்திரிச்சு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன பேபி நீங்கள் வந்து இப்போ என்னை விட்டுட்டு வேகமாக போயிட்டுருக்கீங்களா, ஆனால் ஃபோன் என்கிட்ட இருக்கேன் நீங்கள் திரும்பி வந்து தானே ஆகணும் அப்படின்றத சார். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் மெய்டை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்றைக்கி என்னோடய அம்மாவை பற்றி சொன்னீங்கல்ல ப்ளீஸ் இன்னுமே எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்றத சொன்னதும் என்னால் வந்து சொல்ல முடியாதுமா அப்படின்றத அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே அவங்க ஸ்டெப் மதர் ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன தைரியம் தான் இங்கே வந்து தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருப்பேன், முதல்ல அடித்து வேட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அங்கே அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிக்கிறான். தேவையில்லாமல் இப்படி வந்து நீங்கள் ட்ராமா க்ரியேட் பண்ணாமல் மரியாதை இங்கேருந்து போயிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அந்த மேரேஜே வந்துட்டு நடக்காமல் போயிடும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் விட வேண்டியதாக இருது. நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் உன் கையை கொடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நீ என் ஃபோனை கொடு, அதனால தானே நீ வந்து ஃபோன் எடுத்து வச்ச, உன்னோட ஃபேமிலி வந்து உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்றதுக்காக தானே அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, என்னோடய ஃபீலிங்ஸை பற்றியே புரிஞ்சுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு நீ இப்போ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பார்த்தியா, அவள் கூட தொடர்ந்து நீ இருக்கக்கூடாது, அப்படி இருந்தேன்னா நான் கண்டிப்பாக அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், கொலை பண்ணிடுவேன், நீ
அந்த லாரா வந்து எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் வந்து கொஞ்ச நாளில் வந்து ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்காக தான் அவன் வந்து விலகியே இருந்துட்டுருக்கான். பட் இருந்தாலுமே அவளுக்கு அங்கே காலில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு ப்ளீஸ் உன் காலை கூட நான் மருந்து போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசனுமே போட்டு விட்டுட்டு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு விலகி போகிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏன் என்னை பற்றியும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் உங்களை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ தள்ளுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மருந்து போட்டுட்ருக்கான். அப்போ வேணும் நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை எடுத்து அங்கே அவங்க சிஸ்டருக்கு அனுப்பி விட்டதுமே அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. பட் அவளே பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதரோட சேர்ந்து தான் அங்கே ஒன்றா வந்து தப்பாக இருந்துட்டுருக்கா. அப்புறம் வந்து என்ன தான் பண்ணுறது, என்கிட்ட எல்லாத்தையும் பறிக்க பார்க்குறாளேன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, உன்னோட ட்ரெஸ் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு பிடிக்கலையா, அவனை நாளைக்கு வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஹோட்டல்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோட்ட நீங்கள் எப்போ அவ கூட வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவும் பதில் பேசாமல் போகிறான். நாளைக்கு மீட் பண்ண என்ன ஹோட்டலுக்கு வருவீங்களான்னு சொன்னதுமே இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய ஆளுங்க இருக்காங்க டைம் இருக்கவங்கன்னு சொன்னதுமே அவன் டென்ஷன் ஆகிட்டாங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சிஸ்டர் இப்போ ஹோட்டல் ரூமுக்கு ஒரு பொண்ணு வருவா, அவளை நீங்கள் சும்மா மட்டும் விடக்கூடாது, அவளுக்கு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவளை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே கதவை நாக் பண்ணதுமே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு ஒரு பொண்ணு தான் வர்றாங்க. எங்கே அவளன்னு கேட்டதுமே அவங்க வந்துட்டு மிஸ்டர் நிஜாக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருமே அவளை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போக சொல்கிறான். நம்ம ஹீரோவுமே அங்கே ஹீரோயினை பார்க்க வந்துடுறான். என்ன வரமாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வேமா அவனை பிடிச்சி இழுதுட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறது மாதிரி அவள் போயிட்டுருக்கா. இவ பார்த்தா டென்ஷன் ஆகிட்டு வேமா போய் அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ரூமில் வந்துட்டு வேறு ஒரு பர்சன் இருக்கா, இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு போல். அவங்க வேணும்னே நம்பரை மாற்றி சொல்லிட்டாங்க போல். என்ன நினச்சிட்ருக்கா, என்னை ஏமாற்றிட்டு வேறு ஒரு பர்சனை வந்து நீ மேரேஜ் பண்ண பார்ப்பேன், அதுக்கு தான் என்னை கழட்டி விட பார்த்தியான்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே போர்ஸ் பண்ணி அங்கே வந்து தப்பாவுமே நடக்க பார்த்துட்ருக்கான். பார்த்தா இந்த வீடியோஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணது தானே. இவளோட ஃபோனுக்கு அங்கே வந்துடுது. பார்த்தீங்களா உங்களோட ஃபேன்ஸையை எப்படி அடுத்தவங்க கூட போய் ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கா, இவ்வளோவா நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சட்டி கேட்குறான். இப்போ அந்த ஸ்ட்ரெங்க்ட்ட வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் இவன் எந்த வேலைக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோ அங்கே டென்ஷன் ஆகிட்டு இப்படி என்னை வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு பார்க்குறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் இருந்து அந்த வீடியோவை டிலீட் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காதுன்னு சொல்லி அவன் அங்கேருந்து கோமா கிளம்புறான். பட் அந்த ஃபோனில் இவனோட ஃபோனுக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணிக்கிறான். அங்கே அவங்க அப்பாவுக்குமே இந்த ஃபோனில் வந்து அவன் அனுப்பி விட்டதுமே அங்கே பார்த்தா பெரிய பிரச்சனையாகி போயிடுது. உண்மையிலே வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே என்னோட சிஸ்டரோட வேலை தான் சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணதும் நம்ம ஹீரோ நீ வந்து போய் சொல்லிட்டு இருக்காத, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு மேரேஜை வந்துட்டு பிரேக்கப் பண்ணுறதை பற்றி பேசினதுமே அவங்க அப்பா நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, இந்த மேரேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நான் அதை வந்து காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொன்னதும் ஆரம்பிக்கிற கம்பெனியில் வந்து 25% எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து மேரேஜை மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே இருந்து போயிடுறான். அப்போ அவங்க அப்பா அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு வாழ்க்கையவே கெடுக்க பார்த்துட்ருக்கியா, அந்த மேரேஜ் மட்டும் நடக்கலைன்னா நான் தெருவுக்கு வந்துடுவேன், நம்மகிட்ட என்ன அவ்வளோ காசாக இருக்குது, வெளியே வந்துட்டு பெரிய லெவலுக்கு இருந்துட்டுருக்கோம், பட் உள்ளே ஒன்றும் இல்லை, அவங்க கூட சேர்ந்தால் தான் நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும், அடுத்தவங்க கூட அஃபேர் வச்சுட்டு சுற்றுற லெவலுக்கு உனக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்ருக்காரு. சரி நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்க ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்ருக்கா. பட் அவங்க பாஸ் வந்து உன்னை இங்கே வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்றத சொன்னதுமே என்ன சொல்லிட்டுருக்கீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு உன் பெரிய ஆளுங்க கூடலாம் மோத முடியாதுமா, நீ புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கப்போ அவங்க சிஸ்டர் வந்துடா. ஏன்னா ஃபைனலாக உனக்கு ஜாப் போயிருச்சா, நான் வந்து பண்ண ஏற்பாடு தான் எல்லாமே, நீ என்ன நினச்ச, நீ இந்த வீடியோஸ்லாம் அனுப்புனேன்னா அவர் வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிடுவாருன்னா அப்படி எதுவும் நடக்கலை, மேரேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு ஆட்டம் போட்டுட்ருக்க, இன்னுமே டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் போகும்போது அவளோட மைண்டில் இந்த விஷயம் தான் ஓடிட்டே இருக்குது. அப்போ அவங்க கசின் ஒருத்தவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு நீ வந்துட்டு எதுக்காக வந்து கவலைப்பட்டுட்ருக்கா, நான் உனக்கு வந்துட்டு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறேன், நீ உன்னோட அம்மாவோட இறப்புக்காக வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் ஜஸ்ட் ஒரு 2 months மட்டும் நீ வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது
முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்ருக்கா. கண்ணீர் வேற வந்துட்டுருக்கு. ஏன்னா நடந்த விஷயத்தெல்லாம் அவள் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா அவங்க அம்மா எப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்கும்போது அங்கே வந்து ரொம்ப கிண்டலாக வந்து எங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவ்வளவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரியாக வந்து பேசியிருக்காங்க. பிறகு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவள் பாட்டு நம்ம ஹீரோவோட வீட்டை போய் எங்கள் கதவை நாக் பண்ணிகிட்ருக்கா. நீ முதல் கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்கா. அவன் கதவை ஓப்பன் பண்ணும்போது இவள் பாட்டு விழுக போனதுமே ஹீரோ வேகமாக வந்து பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவளை அங்கே ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து படுக்க வச்சுட்டு நீ வந்துட்டு தயவு செஞ்சு நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நினச்ச அப்பாட்ட அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே ஹீரோக்குமே அங்கே மனசே தாங்க மாட்டுது. அவன் உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான். அங்கே வந்துட்டு அவளை ஃபீல் பண்ணி அவன் பார்த்துட்டு கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வரும்போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேனான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புதுசாக நான் வந்து உனக்கு ஜாப் வந்து தேடிட்டேன், நீ பக்கத்து ஊரில் போய் அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணு, உனக்கு வந்துட்டு சம்பளமே அதிகமாக கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு இங்கே இருந்து அவங்க மேரேஜ் நடக்காதுன்றதுக்காகவா, நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் எனக்கு இந்த லவ் எமோஷன் இது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு ப்ராஃபிட்டை பற்றி மட்டும்தான் யோசனைன்னு சொன்னதுமே அப்படின்னா உனக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன், நீ மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே கோமா கிளம்பும்போது இப்படிலாம் நீ வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கம்பெனிலே போய் இன்டர்வியூ கொடுத்து அவளுக்கு வந்து ஃபைனல் அங்கே ஜாப்மே கிடச்சிருது. நம்ம ஹீரோ அங்கே வந்து ஒரு மீட்டிங் வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே டீயெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கா. அவளும் அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அவங்க பிரதர் கூட ஒரு பர்சன் நம்ம ஹீரோயின் மேலே அங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க போய் ஹீரோ பிடிச்சிட்டு நான் வந்து வெளியூருக்கு போக சொன்னால் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, என்ன வந்துட்டு இங்கே பண்ணுறதுக்காக நீ வந்திருக்கன்னு சொன்னதும் எதுக்காக நீ இவ்வளோ பயந்துட்டுருக்க, நான் வந்துட்டு ஒர்க்குக்கு வரலைன்னா என் வீட்டு செலவுலாம் நீ ஏற்றுக்குவியா அப்படின்றத கேட்டதும் நான் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேனேன்னு சொன்னதும் உன்னை விட்டுட்டு போக எனக்கு விருப்பம் இல்லைப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே அவங்க சிஸ்டர் மேலே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதுமே வேணும்னே அங்கே கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு போனதும் வேமாவை இறங்கி வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காமல் பதில் பேசாமல் போனதும் அவளுக்கு ரொம்பவே இன்னும் டென்ஷன் ஆகிடுது. பிறகு ஹீரோயினோட சிஸ்டர் நான் வந்து உங்களுக்காக அவளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொன்னதுமே சரி ஓகே நீங்கள் நாளைக்கு நைட் வந்துடுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு நைட்டு வந்து பப்பில் வந்து நான் உன்னை மீட் பண்ணணும் நீ வந்து சேர் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் அங்கே வந்து அவங்க சிஸ்டர் தான் இருக்கா. அவள் அங்கேருந்து கிளம்புனதும் ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் கோச்சிட்டு போகாதீங்க, நான் நடந்த எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட சாரி தான் கேட்கணும்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கா. வாங்க நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்றத அங்கே சொல்லிவிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கா போல், நீங்கள் இதை குடிங்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு எதுவும் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ வேமா வந்துட்டு உங்கள் அம்மாவோட ஜுவல்லரிஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எடுக்கும்போது ஹீரோயின் ட்ரிங்க்ஸை வந்து மாற்றி வச்சிடுறா. அப்போ நான் அவங்க சிஸ்டர் அதை பார்த்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இந்தாங்க இந்த ஜுவல்லரிஸ் உங்கள் அம்மாவோட தானேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அப்போ அவரும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயின்மே கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போதே அவளுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ அவளை அங்கே மயக்கி அங்கே சாய்ச்சி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்கா, அவளை ஈஸியாக நீ வந்து இங்கே எதாவது தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா, இன்றைக்கி பாரு உனக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டையுமே கால் பண்ணி நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோயின்கிட்ட போய் கடைசியில் வந்துட்டு இன்றைக்கி உனக்கு லவ்லியான நைட்டு வந்து அமைய போகுதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு கொஞ்சம் குடிச்சதுனால எனக்கு மயக்கம் வந்துருமான்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸை ஊற்றி ரூம்குள்ளே அடைச்சி தள்ளி விட்றா. பிறகு அங்கே அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அந்த பர்சன் வந்ததுமே ஹாப்பியாக வெல்கம் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிவிட்டு அவனையுமே பிடிச்சி அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அப்பாட்டு கதவை மூடிட்டு போய் உங்கள் பாஸ் வந்துட்டு உள்ளே யாரும் இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இது அவங்களோட ஆர்டர், ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. பட் அந்த மெடிசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் அவளுக்குமே அங்கே தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே ஒரு பர்சன் நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி அவன் வந்து ரூமுக்கு இழுத்துட்டு போக பார்க்கும்போது ஆனால் அங்கே நாம் ஹீரோ வந்துடுறான் கரெக்டாக அவங்கள அடித்து போட்டுட்டு அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே இருக்கான். நீங்கள் வந்துட்டு எப்படி தெரிஞ்சு வந்தீங்கன்னு கேட்டதும் அவங்க அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, நீ வந்து தேங்க்யூ இப்படி தான் சொல்லிட்டுருப்பியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு எதுக்காக என்னோடய வீட்டில் இந்த கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்படின்றத சொன்னதும் ஏன்னா நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா என்னோடய பெட்ரூமில் தான் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும், இன்னுமே வந்துட்டு ரொம்ப வந்து கிளியராக என்னோடய பாடியெல்லாம் பார்க்கலாமேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களை ரொம்ப பியூராக லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே இந்த பேச்செல்லாம்
பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொன்னதும், உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு என் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையான்னு சொன்னதும், அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே அவங்க சிஸ்டர் அங்கே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா அவகிட்ட. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன்னா மேரேஜ் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் ஆயிருமா, அப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயினை அடித்து அங்கே தள்ளி விட்டதுமே பார்த்து அங்கே தலையில் அடிபட்டு அவள் மயக்கமாயிடுறா. இப்போ ஹீரோயின் நீ இதை தான் டிசர்வ் பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட சேர்ந்து அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண போகும்போது அவங்க பொண்ணு மிஸ் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே எங்கேயோ காட்டுக்குள்ளே கொண்டு வந்து கையை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு இங்கே வைக்கிற சாவுன்னு சொல்லிட்டு போகிறா. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீ எப்படி உன்னோட சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலாம், எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்றத கேட்டதும், இப்போ நீங்கள் வந்துட்டு அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டதும், நான் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ஒன்றால் கெட்டு போச்சுன்னு சொன்னதும், அப்படின்னா நீங்கள் அதுக்காக தான் வந்திருக்கீங்க, அவளுக்காக வரலையான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கால் வந்துடுது. அந்த பொண்ணு கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அப்படின்னா என் மேலே உனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோ என்கிட்ட இருந்து விலைக்கு வச்சு தான் நான் உன்னை வந்துட்டு பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நம்ம ஹீரோ தான் பண்ணிய சொல்லியிருக்கான். ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும், நான் சொல்கிறத கேட்காத வரைக்கும் உனக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதுமே ஹீரோயின் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு போகும்போது அங்கே ஒர்க் பண்ணுற அந்த மேனேஜர் இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸ் ஒன்று திருடிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, லாடா ஒரு அப்பாவோட வேலை தான் சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோண்டிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி அது வந்துட்டு உனக்கு தெரியணும்னா அதோட இன்ஃபர்மேஷன் நீ உடனே வீட்டுக்கு வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடுமே சேர்த்து வாங்கிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா இது மட்டும் தான் நீ வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டதும் அவன் வேமா அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுமே வர அவள் கூட சேர்ந்து இருந்து நீயுமே ரொம்ப கோவக்காரன் ஆகிட்டேன்னு சொன்னதும், நீ அப்படின்னா என்னை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதெல்லாம் இல்லை, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுடுறான். அப்படின்னா நீ தான் உன் கையில் எனக்கு சாப்பாடு ஊட்டணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க சாப்பாடு ஊட்டிகிட்டே சரி ஓகே இப்போயாச்சும் நீ உண்மைகளை சொல்லு அப்படின்றதே கேட்டதுமே எல்லாம் என்னோட அப்பாவோட வேலை தான், அந்த ஆள் தான் வந்துட்டு உங்கள் கம்பெனியில் ஒரு ஆளை ஜாயின் பண்ண வச்சுருந்தார் இல்லையா, அவரை விட்டு தான் இந்த ஃபைலை தூக்கிட்டு போக சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டு அந்த பர்சனுக்கு கால் பண்ணா. நீ என்ன அவன்கிட்ட கால் பண்ணிட்டுருக்க, அவன்கிட்ட இல்லையே அது ஏன்ட்ட இருக்கே அப்படின்றத சொன்னதும் இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுமே நாளைக்கு வெட்டிங்க்கு நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், உனக்கு அப்படின்னா தான் அது கிடைக்கும்னு சொன்னதும் அவனுக்குமே வேறு வழி இல்லாமல் அவங்க ஓகேன்னு சொல்லிடுறான். ஒரு லேடி இனிமே அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஆக போகிறவர் வரலையேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆகிட்டே உட்காந்துட்டு சரி ஓகே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்பலாமான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணி உன் கூட அவர் இருக்காருன்னு சொன்னதும் அவன் என் கூட தான் இருக்கார், எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோட்ட நீ இன்னைக்கு சொன்ன பேச்செல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் அவங்க அப்பா அங்கே அவன்கிட்ட அங்கே கோவப்பட்டுருக்காரு. நீங்கள் என்ன தைரியம் தான் இப்படி மேரேஜுக்கு வராமல் இருப்பீங்க, எங்களுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ அந்த ஃபைல்ஸை தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லி தானே பண்ணியிருக்காங்க, நீங்கள் அப்போ என் பின்னாடியே எனக்கு சீட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு அந்த ஆள் ஏன் பண்ணான்னு எனக்கு தெரியாது, ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அது எப்படி தெரியாமல் இருக்கும், இதுக்கப்புறம் 2 குடும்பத்துக்கு ஒத்துக்கு வராது, நம்ம மேரேஜை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு இன்னுமே ஒரு 5% சேர்த்து தரேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு 50% சேர்ஸே வேணும்னு கேட்டதுமே வேறு வழி இல்லாமல் அந்தாலுமே ஒத்துக்கிறாரு. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாங்க. உங்களுக்கு லீகலாக நோட்டீஸ் உங்கள் சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க, அவங்களோட வீடை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணலாம், நீங்கள் அவங்களுக்கு காசுமே பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. நீ எவ்வளோ ட்ரை பண்ணியுமே மேரேஜ் நிற்க போகிறது கிடையாது, கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே கோவமாயிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ இன்னுமே அவ்வளோதான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்ருக்க, எனக்கு நல்லாவே தெரியுது, காசுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன், இதோட உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டு போவே அப்படின்ற டைம் பாட்டை பிடிச்சி கிஸ் பண்ணதும் ஹீரோயின் அங்கே கடிச்சு வச்சிடுறா. என்ன பண்ணிட்ட நீ ஏன்னு சொன்னதுமே ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணும் நான் பக்கத்தில் கூட்டுக்கோ இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவேன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வராரு. நம்ம ஹீரோயினை கோவப்பட்டு கத்தி வெளியே போன்னு சொல்லிடுறான். இப்போ அசிஸ்டன்ட்மே அங்கே நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துட்டு இப்படி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க, என்ன பாஸ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணலாமான்னு சொன்னதும் இல்லை அவளை பிஸியாகவே அப்படி வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ண மாட்டா அப்படின்றத சொல்கிறான். அவங்க கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுமே வேறு ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே பப்பில் போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அவங்க கசின்மே நம்ம ஹீரோயின்ட்ட நீ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்கிறத அவள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேணும்னே அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டுருக்கா அவன்கிட்ட அவனை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அவன் யாருன்னு கூட பார்க்காம போட்டு அவனை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு வா பெட்டுக்கு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் என்னப்பா எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, பெட்டில் வந்து அவங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது அப்படின்ற சொன்னதுமே அவன் மாஸ்கை கழட்டிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றத கேட்டதும் ஏய் நீ எதுக்காக அங்கே வந்த, மரியாதை எங்கேருந்து போய் அந்த லாராவே நீ மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட அப்பா வந்துட்டு காசுக்காக பண்ண சொல்கிறாரு, அதை தானே நீ பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, என்கிட்ட இப்படிலாம் பேசாதான்னு சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் உன் கூட எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நீ வந்துட்டு ஒரு ஓல்டு பாக்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்ன ஓல்டு மாதிரின்னு சொல்லுவியான்னு சொல்லிட்டு அவகிட்ட அவன் தப்பாக நடக்க பார்த்ததும் நீ வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொன்னதும் அது எப்படி நீ எனக்கு வந்து முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவ கூட அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அந்த கேஸை பற்றி சொல்லி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ அதை பற்றி கவலைப்படாத, என்னோட ஆளுங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க, இந்த கீயை வச்சுக்கோ, வீட்டில் போய் நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. சீனில் ஹீரோயின் அவங்க கசினை போய் மீட் பண்ணிட்டு நீ உனக்கு அடிபட்டுருச்சுல நான் வந்து அவரோட தரப்பில் சாரி கேட்டுக்கிறேன்னு சொன்னதுமே இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன், இந்த பென்ட்ரைவில் நீ வச்சுக்கோ, இது உன்னோட அப்பாவோட கம்பெனியோட நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, இப்படி ஹீரோயினோட பாட்டி வந்துட்டு மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வேகமாக போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வீட்டோட மெய்ட் வந்துடுறாங்க. நான் வந்துட்டு உன்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்தேன், உன்னோட பாட்டி வந்து கீழே விழுந்ததுக்கு காரணமே அந்த அம்மாவும் பொண்ணு தான், அவங்க தான் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமே சொல்கிறேன், உன்னோட அம்மா வந்து இறந்து போனதுக்குமே காரணம் உன்னோட ஸ்டெப் மதர் தான், எனக்கு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண பிடிக்கல, நான் வந்துட்டு என்னோடய ஹோம் டவுனுக்கே போக போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோட கம்பெனியோட சீக்ரெட்ஸ்லாம் ஒவ்வொன்றா வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ஷேர் மார்க்கெட் ரொம்ப அவங்க டவுன் ஆகுது, இவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறவங்களுமே வந்துட்டு முடியாது அப்படின்றத சொல்லிடுறாங்க போல். ஸோ வந்துட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட அந்த ஆள் வந்து உங்களுக்கு 90% வந்துட்டு கொடுக்கறது கூட ரெடியாக இருக்கார் இந்த மேரேஜ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னதும் அப்போ ரொம்ப நல்லது தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க கசின்ட்ட என்னோட அப்பா கூட சேர்ந்து அப்போ ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் யாராச்சும் உனக்கு தெரியுமான்னு கேட்டதும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை பற்றி அவர் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிடுறா. அந்த பர்சனுக்கு காசெல்லாம் நிறைய கொடுத்துட்டு உண்மைகளை சொல்லி கேட்டால் அவன் வந்துட்டு சரியான பொறுக்கியாக இருப்பான் போல். நம்ம ஹீரோயின் அவன் தப்பான இன்டெக்ஷனில் அங்கே பார்த்துட்டு அவளை வந்துட்டு அங்கே தப்பாக நடந்துக்கலான்னு முயற்சி பண்ணி இருக்கான். அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதுமே இவ தொல்லை எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு வேமாவே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ இதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னேன்னா எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அங்கே டச் பண்ணிட்டு பேசினதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு என்ன தைரியத்தில் அப்படி ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறான்னு தெரியல. அவன் ரெடியாகி அங்கே நிற்கும் போது அந்த பர்சன் தப்பாக நடக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். பட் அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து போட்டு பயங்கரமாக அடிச்சு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட்றான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எந்த விஷயம்னாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா, இப்படி நீ வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நாளைக்கு நீ அவளை வந்து மேரேஜ் பண்ண போகிற, நான் வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டு பயங்கரமாக அழுதுட்டு அடிச்சிட்ருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோங்க ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் நீ அழுகாத அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கையில் அவளுக்கு வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து இது கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கப்புறம் வந்துட்டு நான் உனக்கு எது நடக்க விட மாட்டேன், உன்னை எப்பயுமே நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே அங்கே வெட்டிங் போய் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. பொண்ணை வந்துட்டு அங்கே உள்ளே வர சொல்லும்போது அங்கே மியூசிக் போட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க மியூசிக் போடாமல் அவங்க ஸ்டெப் மதரோட வாய்ஸ் தான் கேட்குது. நான் தான் ஒத்துக்கிறேன், நான் தான் உன்னோட அம்மாவை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அப்போ தான் என்னன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவளை போய் எங்கள் கத்தி வச்சுட்டு மிரட்டிருப்பா போல், ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ ஆமாம் நான் தான் வந்து பண்ணிட்டேன், அந்த மாதிரி உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு மென்டல் டிசார்டர் ஆகிறதுக்காக மெடிசன்லாம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் மாடியிலேருந்து ஒரு டாலை தூக்கி போட்டு உன் குழந்தை வந்து கீழே விழுந்து செத்து போயிடுச்சுன்னு சொன்னதுமே அந்த லேடி குதிச்சு இறந்து போயிட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நான் சும்மா விளையாட்டுக்காக பண்ணேன், ஆனால் வந்துட்டு இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு அந்த லேடி எல்லாம் உண்மைன்னு சொன்னதுமே அங்கே அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அவள் மைக்கிலையுமே வந்துட்டு என்னோட அப்பாவுமே கூட சேர்ந்தா இந்த திருட்டு வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணதும் மேமா அவங்க வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, சொத்துக்காக தானே எல்லாமே பண்ணேன், இப்போ போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக போகிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த லாலாவுமே உள்ளே என்ட்ராக பார்க்குறா. பட் நிலமை வந்து மோசமாக போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அவள் பேசாமல் அங்கவே
போய் நின்றா. பிறகு இவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போனதுமே அங்கே லாரா போயிட்டு உள்ளே பயங்கரமாக அழுதுட்ருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே போனதும், நீ ஏன் இப்படி பண்ண, அவர் உனக்குமே அப்பா தானே, எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும், ஏன்னா அந்த ஆள் என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணியிருக்காரு, ஸோ நான் எப்படி விட முடியும், நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாத வரைக்கும் நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கோ, ஏன்னா என்ன மாதிரி நீயுமே அப்போ சின்ன பிள்ளை தான், அதனால தான் விட்டுருக்கேன், மரியாதை இங்கேருந்து போயிடு, அவர் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னதும் அவளுமே அங்கேருந்து ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட், என்ன பாஸ் உண்மையிலே நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும், ஏன்னா அவளோட காரியத்தில் அவன் முடிச்சிட்டாலான்னு சொன்னதும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்றது சொன்னதுமே, அப்படின்னா நான் மேரேஜ் இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோ, இப்போ கூட என்னால் வந்து மேரேஜுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்றத சொன்னதுமே, நீ அப்படி சொன்னீங்கன்னா உனக்கு தான் லாஸ், ஏன்னா இந்த கம்பெனியோட ஓனர் நான் தான், ஸோ வந்துட்டு என் கூட தான் சேர்ந்து இதுக்கப்புறம் நீ எல்லா டீலுமே போட்டாகணும் அப்படின்றத சொன்னதும், அங்கே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், என்ன உன்னோட குழந்தைய கூட நீ வேணான்னு சொல்லுவியா, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டு அவளவே பார்த்துட்ருக்கான். பிறகு 2 பேருமே அங்கே வெட்டிங் ரிங்கை வந்து போட்டுட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெட்டிங்குமே நல்லபடியாக முடிஞ்சிருது. பட் அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவன் கையில் ஒரு கர்ச்சீப் இருக்குது, அதை போட்டு அமுக்கிட்டு அவன் பாட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு முத வரும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு அவனை உள்ளே விடாமல் துரத்தி விட்டுருக்காங்க. அப்போ அங்கே அவனோட அம்மாவோட லாக்கெட் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு போல். அவன் தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு கர்ச்சீப்பை கொடுத்து, நீ இதை வச்சுக்கோ, நீ வந்துட்டு ஃபேஸத்தோட அப்படின்றத சொல்லியிருக்கா. ஸோ அந்த டயத்துலேருந்தே அங்கே அவளுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு லவ் போல் நம்ம ஹீரோயின் மேலே. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நான் வந்து யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ வந்துட்டு கீழே வா அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் கீழே வரணும், நம்ம 2 பேத்துக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் இல்லையான்னு சொன்னதும், டாக்டர் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், ஓ பேபியை பற்றி கேட்குறியா, நான் சும்மா போய் தான்ப்பா சொன்னேன், நீ என்ன உண்மையிலே என் கூட பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே, நீ இப்படிலாம் வந்துட்டு என்னை விட்டுட்டு போகக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ஏதாச்சும் ஒரு 2-3 தான் நான் பாட்டு விற்றுட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு தானே நஷ்டமாகும்னு சொன்னதுமே, நீ என்ன இப்படியா என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கான். நாளைக்கவே போய் நம்ம வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேத்துக்குமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா கிளம்பி போகிற ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு. அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே நம்ம ஹீரோட்ட அந்த கான்ட்ராக்டை பற்றி பேசிட்டு, அவங்க கம்பெனிக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படுது, யாருமே பண்ண மாட்டாங்களே பாஸ்ன்னு சொன்னதும், நம்ம அதை வந்துட்டு மூடி வைக்கிட்டக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. என்ன இதெல்லாம், நீ என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு கேட்டதும், ஆமாம் நீ மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, ஸோ பண்ணிட்டேன், இது ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் தான், அதுவும் 6 மந்த்துக்கு தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது உங்கள் பிரதர் கையில் அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருது. அதை அவன் படித்து பார்த்துட்டு, ஓ ஃபேக்காக மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, நல்லா தான் வந்துட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீங்களாம் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க, நாங்கள் சும்மா வந்துட்டு ஜஸ்ட் இப்படி தான் வந்து விளையாண்டுட்ருப்போம் அப்படின்றத சொல்லா. பிறகு அங்கே வந்துட்டு மீட்டிங் ரூமுக்கு போயிட்டு நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறா. என்னோட பாட்டியை பார்க்க போகணும், நீமே கூட சேர்ந்து வான்னு சொன்னதும், என்னால் வர முடியாது, எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு நீயா போயிட்டு வான்னு சொல்லிட்டு போனதுமே, அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க பிரதர் அங்கே வந்து, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன் கூட வர விருப்பம் இல்லை எனக்குன்னு சொன்னதுமே, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் அந்த சைடில் தான் போகிறேன், உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பொருளை வேறு அங்கே கையில் வாங்கிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நான் எங்கே போகணுன்னு உன்ட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து, நீ வந்து என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது, நானே வந்துட்டு என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் காருக்கு போனதுமே, நீ காரை விட்டு கீழே இறங்குன்னு சொன்னதும், இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு காரை விட்டு கீழே இறங்குனா நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் வந்துட்டு என் முடிவை மாற்றிக்கிட்டேன், இப்போ நான் அங்கே வரலன்னு சொன்னதும், நான் இறங்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்படின்னா ஓகே நீ இந்த காரில் போ, நான் வேறு காரில் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு இறங்கி போயிடுறான். சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க கசினை மீட் பண்ணி அங்கே சில டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ பார்த்தா அவளுக்கு அங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது. அவங்க அப்பா வாங்கி வச்ச கடன்லாம் வந்துட்டு கேட்டுட்டாங்க, ஆளுங்கள்லாம் தொல்லை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே அங்கே போனதுமே அதே பர்சன் தான் நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அன்றைக்கி என்கிட்ட நீ தப்பாக வந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டா, ஆனால் இன்றைக்கி நடக்காதுன்னு சொல்லி அங்கே வந்துட்டு அவங்கள்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும், இவள் கண்ணில் வந்து ஸ்ப்ரே அடித்து விட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடுறா. அந்த ஆளுங்களை வச்சு பிடிச்சதும், நீ தேவையில்லாமல் என்னை வந்துட்டு வம்புலுக்காத, என்னோட
என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியல, அவர் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும் இவன் அந்த விஷயத்தை பெருசாக எடுக்க மாட்டான். பட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஆளுங்களெல்லாம் போட்டு அடிச்சுட்டு அங்கே வந்துட்டு அவங்களையுமே அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் நீ என்னை காப்பாற்ற தானே நீ வந்தேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஏன்னா வந்துட்டு அப்புறம் எல்லோரும் கேவலப்படுத்த மாட்டாங்களா, ஒய்ஃபை வந்துட்டு இப்படி வந்துட்டு யாரோ ஏதோ பண்ணிட்டு விட்டாங்க, ஆனால் இவன் காப்பாற்றக்கூட முடியலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு ஒரு பஞ்சு விட்டு போனதுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடி தான்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு இவன் ஹாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே நைட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஷெங் வந்துடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு ஏதோ வந்து பிஸ்னஸில் வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கதா கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. நீங்கள் என்னை இப்படி வந்து பிரதர் இன்லான்னு கூப்பிடாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, என்னோட நேமை சொல்லி நீங்கள் கூப்பிடுங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட வந்து தம்பி, ஸோ நான் வந்துட்டு என்ன கூப்பிடணுமோ நான் அப்படி தான் கூப்பிடுவேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நீ என்கிட்ட வந்து விலகிற அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. பட் அவளுக்கு சரியாக புரிய மாட்டுது. நம்ம ஹீரோட்ட அங்கே ஹெல்ப் பண்ணி கேட்டதுமே என்னால் பண்ண முடியாதுன்னு அவன் சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே ஃப்ளட் பண்ணிட்டு எப்படியோ சரி பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவனுமே வந்துட்டு பண்ணி கொடுக்குறதுக்கு அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்றான். நெக்ஸ்ட்டுவே நம்ம ஹீரோயின் அங்கே மீட்டிங்லாம் வச்சு அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட வந்துட்டு அங்கே எப்படி இந்த கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், நான் வந்துட்டு எப்படி உங்கள் ஃபண்டெல்லாம் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு லேடியுமே வந்துடுறாங்க. இந்த லேடியை நீங்கள் நம்பாதீங்க, இவள் சரியான ஏமாத்துக்காரி, இவளால் என்ன கொடுக்க முடியும், இவட்ட காசெல்லாம் கிடையாது, உன்னோட அப்பா என்கிட்டையுமே தான் காசு வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நிறைய காசு அவங்க வந்து காமிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்ததுமே அந்த லேடி இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழி போட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோங்க வந்துடுறான், யார் சொன்னது அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஃபன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்து காசு எல்லாருக்கும் கொடுக்கணுமோ எல்லாத்தையுமே நானே கொடுத்துருவேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அப்பாவே நான் வந்து ஃப்ரீயாலாம் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டேம்மா, நீ வந்துட்டு நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு பேப்பரில் எழுதி கொடு அப்படின்றத சொல்கிறான். ஏன்னு பார்த்தா 6 மாதத்தில் வந்துட்டு இந்த காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன், இல்லைன்னா அந்த கம்பெனி வந்துட்டு எல்லாமே அவரோட பேரில் மாற்றி கொடுத்துருவேன், நான் இதுக்கு பதிலாக வந்துட்டு எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுன்னு சொன்னதும் இதுக்கு பதிலாக நான் வெளியவே வாங்கியிருப்பேனே அப்படின்றத சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃபாக கூட இருக்கலாம், பட் நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எழுதி கொடுத்ததும் அவன் ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு அங்கே வந்துட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பெரியவனாக இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க கசின்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு மீட்டிங்க்குமே அவன் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டுருக்கா. ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இது உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு காசு கொடுத்தவங்ககிட்ட நம்ம காசு கொடுத்த லிஸ்ட் அப்படின்றத சொன்னதும் அது எல்லாத்தையுமே அவன் கிழிச்சு போட்டுட்டு நான் என்ன அவர்கிட்ட போய் காசு வாங்க போகிறேன் அப்படின்றத கேட்டதும் அப்புறம் ஏன் பாஸ் அவங்ககிட்ட வந்து 6 மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் மேனேஜர்ன்றதை நீங்கள் போட்டிங்கன்னு கேட்டதுமே ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலுமே பேச மாட்டான். நம்ம ஹீரோயின் அந்த மீட்டிங்காக போனதுமே பார்த்தாங்க நம்ம ஷெங் தான் இருக்கான். ஏன்னா உன் கூடவா சேர்ந்து எனக்கு மீட்டிங் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு எதுக்கு எடுத்தாலுமே வந்து எதுவுமே என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அங்கே டச் பண்ண வந்ததும் நம்ம ஹீரோயின் இந்த ஃபைல்ஸை பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சர்டிஃபிகேட்ஸ் தான், இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உங்களுக்கு எப்படி பிரதர் இங்கே தெரிஞ்சிச்சு நாங்கள் இருக்கிறதுன்னு கேட்டதும் நான் அந்த கம்பெனியோட இன்சார்ஜ்னா நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற கேட்டதுமே அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். அதுக்கப்புறம் இது உன்னோட சிஸ்டர் இன்லா, ஸோ இனிமேல் மரியாதையோடு நீ நடந்துக்கோன்னு சொன்னதும் அவன் வேமா அங்கேருந்து கோமாயிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் என்ன ஹஸ்பண்ட் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அவன் அங்கே கால் பண்ணி யார்ட்டையோ அந்த ஹோட்டலை விட 25% வந்து ஆஃபர் கொடுங்க, ஸோ நீ என்கிட்ட திரும்ப வந்ததாகணும்னு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நீ என்ன அக்ரிமெண்ட்டை ஒழுங்காக சைன் பண்ணல, சைன் வாங்குறதுக்காக தான், சரி நான் உனக்கு இமெயில் அனுப்பிடுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. சரி நைட்டாச்சு வேமா வாங்கன்னு சொன்னதுமே இல்லை என்னால் வர முடியாது எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல் அங்கே வந்துட்டு நிறையா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் நான் ஹீரோ விஷ் பண்ணலை, ஆனால் கம்பெனியோட தரப்புலேருந்து அங்கே ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பார்ட்டி வச்சுருக்கேன் உனக்காக, நீ வந்து கிளம்பிவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறா. இப்போ பாஸ் உங்களுக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு மேடம் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. நீங்கள் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு போங்கன்னு சொன்னதும் அங்கே ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டா அங்கே ரொம்ப வந்துட்டு செக்ஸியாக இருக்குது, நீ என்ன ரொம்ப நாட்டி ஆகிட்ட, இப்படி ட்ரெஸ் எல்லாமா நீ வந்துட்டு எனக்கு போட சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவள் கோப்படுறா. அதில் ஒரு ஒயிட் ட்ரெஸ் மட்டும் நீட்டாக இருக்குது, அதை அவங்க போட்டுட்டு பேபி நீ எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கும்போது அங்கே பார்த்தா நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே அவள் ஃபோனை கொண்டு போய் வச்சுட்டு அங்கே வந்துட்டு அதை ரெக்கார்டுமே பண்ணிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டா. அதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா சின்ன வயசில் அவன் வின் பண்ண ட்ராஃபிலாம் இருக்குது.
இருக்குது, இதெல்லாமே என்னோட ட்ராஃபி நான் வின் பண்ணதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு டவுட் ஆகிடுது. இதெல்லாம் எதுக்கு அவர் எனக்கு காமிச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. பிறகு இன்னொரு பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணால் அவள் கொடுத்த அந்த கர்ச்சிப் வந்துட்டு அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, யார் இந்த பாக்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்களோ நீங்கள் வெளியே வாங்க அப்படின்றத சொன்னதும் வேமா ஷேங்க அங்கே வெளியே வந்துட்டு ஹாப்பி பர்த்டே பேபி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீயா என்னை வர சொன்ன, எதுக்காக இங்கே வர வச்சுருக்க, ஏன் நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்ன பேபி நீ மறந்து போயிட்டியா, அந்த ஹேங்கி நீ எனக்காக கொடுத்தது நம்ம லவ்வோட அடையாளம்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அன்றைக்கி நீ அழுதுட்டு இருந்த துடைக்கிறதுக்காக நான் கொடுத்தேன், இடியட் மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுருக்கா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததுமே இவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, உன்னோட சிஸ்டர் என்னான்னு தெரியாமல் நீ ஓய்சத்துக்கு ஏதாச்சும் வேலை பண்ணிகிட்ருப்பியா, தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பயமாக வேறு இருந்துட்டுருக்கு. உனக்கு பொண்ணுங்க வேணும்னு சொன்னேன், நானே உனக்கு அனுப்பி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பொண்ணுங்களையுமே வர வச்சு இவனை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின்ட்ட என்ன யார் கூப்பிட்டாலும் உடனே கிளம்பி போயிடுறதா, என்ன எதுன்னெலாம் நீ பார்க்க மாட்டியான்னு சொன்னதும் உங்களோட கம்பெனி தரப்பில் தான் அனுப்பியிருந்தாங்க, அதனால தான் போனேன்னு சொன்னதும் இந்த சின்ன பிள்ளைத்தனத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவான்னு பார்த்தா அதுவுமே பண்ணாமல் அங்கே பக்கத்தில் கிட்டக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு எங்கள் கண்ணை முன்னதுமே நான் ஹீரோ சிரிச்சுட்டே உன்னோட சீட் பெட் போடாமல் இருக்குது அப்படின்றத சொன்னதும் இவன் டென்ஷன் ஆகிட்டு நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே டின்னர்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். நார்மலாக ஹாப்பி பர்த்டே அங்கே விஷ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ஏதாச்சும் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அதுவுமே இல்லை. ஏன்னா கிஃப்ட் எதுவுமே இல்லையான்னு சொன்னதும் எதுக்காக கிஃப்டெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு சாப்பாடாகவே ஊட்டி விடும்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண அதையும் பார்த்துவேன் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ரூம்க்கு அவன் கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ தூங்குன்னு சொன்னதும் ஹீரோவை பிடிச்சிட்டேவோ நீ ரொம்ப மோசமான ஒரு ஹஸ்பண்ட், ஒழுங்காக ஒரு ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறோன்னு கூட தெரியலை, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்கிறா. பட் அவனை விடமாட்டா. அப்போ நம்ம ஹீரோ நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்றத சொன்னதும் இப்படி யாராச்சும் லவ் பண்ணுறத சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பாசமாக சொல்லு அப்படின்றத சொல்லும்போது அங்கே கால் வந்துட்டுருக்கு. பட் ஹீரோயின் கட் பண்ணிட்டு நீ இப்போ எனக்கு சொல்லு பாசமானு சொன்னதும் ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு இவங்க பிரதரை காமிக்கிறாங்க. பார்த்தா அடிபட்டு போய் இருக்கிறான். அப்போ தான் என்னன்னே புரியுது. அங்கே அடிபட்டு போய் வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க அப்பா ரொம்ப கோவமாயிட்டு என்ன தைரியம் தான் அசிங்கம் பிடிச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு இப்படி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி கேட்டதுமே நான் எதுவுமே பண்ணலைப்பா, இதுக்கெல்லாமே காரணம் அண்ணன் தான், அவர் தான் இந்த மாதிரி என்னை பண்ணிட்டாரு, அவர் ஒரு கேரக்டர்லெஸ் லேடியை போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அவனை என்னை மீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் கட் பண்ணி விட்றா. அதை கேட்டுட்டு அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னோட போனவே கட் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ இல்லை, பக்கத்தில் பார்த்தா அவளுக்காக பர்த்டே கிஃப்ட் வாங்கி வச்சுட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. ஹீரோயின் ஒரு பர்சன் கூட சேர்ந்து அங்கே மீட்டிங் பண்ணிகிட்ருக்கா, 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துலையுமே அங்கே ஷெங் தேவையில்லாமல் பேசுனதுமே நம்ம ஹீரோயின் நைட்டு நீ வாங்கினதெல்லாம் பத்தலைன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சாதான் நீ பேசாமல் இருப்ப அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறேன்னு சொன்னதும் மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நீ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்குறாங்க. அவங்க அப்பா ஒரு பார்ட்டி வச்சுருக்காரு, அதில் உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்பி போனால் அங்கே ஒரு லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் எப்படி உள்ளே விட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசி அவளை அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கோமே 2 பேத்துக்குமே அங்கே பயங்கர சண்டை வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோட அப்பா அங்கே வந்துடுறாரு. என்ன உனக்குலாம் கொஞ்சம் கூட மேனஸே கிடையாதா, இவ்வளோ நீங்கள் இங்கெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க, இழுத்து வெளியே விடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் அப்படின்னா என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் வர வச்சுருக்கீங்களான்னு கேட்டதுமே அவளை அவங்க போர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். என்ன தைரியம் இருந்துக்கு என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைக்கிறதுக்கு அப்படின்ற சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே வார்ன் பண்ணிடுறான். என்னோடய ஒய்ஃப்ட்ட யார்ட்டாச்சும் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிலமை வேறு மாதிரி ஆகி போயிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, எல்லாத்தையுமே உன்கிட்ட பறிச்சிருவேன், அவளையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டியுமே பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை, உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறான்.
பிறகு ஹீரோயின், என்ன ஹஸ்பண்ட் நீங்கள் உண்மையிலேயே வந்து என்ன ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் அப்பாட்ட எனக்காக வந்து ஃபைட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு வந்துட்டு பேசிகிட்ருக்கா. நம்ம ஹீரோக்கு ஹாப்பிட்டு அவளங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு டீல் போடுறத பார்த்துட்டு ஒரு பர்சன்ட்ட வந்து அங்கே வந்து ஹோட்டல்லாம் காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு லேடி அங்கே பாத் டவலோட வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு வெயிட்ருமே வந்துட்டுருக்காங்க. உங்கள் ஹோட்டல் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது, நான் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கிறதே தப்பு, இந்த ஆள் வந்துட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டு, சரி ஓகே உங்களுக்கு ஏன் வந்து சிரமம், நானே வந்துட்டு உங்களை வந்து போலீஸில் வந்துட்டு கூட்டிகிட்டு போய் விட்டுறேனேன்னு சொன்னதுமே, ஐயோ நீங்கள் வந்துட்டு அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின், என்னை பார்த்தா உங்களுக்கு நான் இடியட் மாதிரி தோணிட்டுருக்கா, எனக்கு வந்துட்டு யார் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்றது கூட தெரியாதா, இந்த மாதிரி வெயிட்டரே என்னோட ஆஃபீஸில் இல்லைன்றத சொன்னதும் அவங்க பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அங்கே அந்த கூட வந்த பர்சனுமே, உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண முடியாது, உங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு டெய்லி ஒரு ட்ராமா நடக்கும் போலயே அப்படின்றத சொல்லிட்டு போனதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ ஸ்ட்ரெங் அங்கே இருக்கான். ஏய் நீங்கள் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பக்கத்தில் வந்ததும், இது உன்னோட வேலை தானேன்னு சொன்னதும், ஆமாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இதை நான் தான் பண்ணுறேன்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக உன்னை இப்படியே சொன்னால் வந்து புரியாது போல், உனக்கான சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், உன்னோட அப்பாட்ட உன்னை பற்றி சொன்னால் தான் நீ புரிஞ்சுக்குருவேன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் பேசாமல் வந்து என்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே பிரச்சனை இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின், என்கிட்ட எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது பாருன்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பர்த்டே அப்போ வந்துட்டு அவள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அதை காமிச்சதுமே நீங்கள் வந்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா நம்பிடுவாரான்னு சொல்லிட்டு வேமா அதை பிடிங்க டிலீட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறான். இதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ணி எதுவுமே ஆக போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வாங்கந்து கொடுத்ததுமே அவர் கோவப்பட்டு பயங்கரமாக அடிச்சிடறாரு. அப்பா நீங்கள் நம்பாதீங்கன்னு சொன்னதும், என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன்னு சொன்னதும் அவன் வந்து அங்கே காலை பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரே ஒரு டைம் சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னதும் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆல்ரெடி இப்படி அவன் உன்னோட ஆஃபீஸில் வந்துட்டு இன்றைக்கி ப்ராப்ளம் பண்ண போகிறான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போல். ஸோ வந்து 2 பேருமே தான் சேர்ந்து தான் இந்த பிளான்மே பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு, இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உங்கள் அப்பா முன்னாடி அவனை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், அது என்ன வேணும் அப்படின்றத கேட்டதுமே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் மடியில் தூக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டே ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு 2 ஆஃபீஸுமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு அதை பார்த்துட்டு வேகமாக இருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அவங்க அப்பா வந்து ஏற்றுக்கிறாரு, நீங்கள் வந்துட்டு பெருசாக ஒரு வெட்டிங் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னால் முடியாதுன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. பிறகு நைட்டு நம்ம ஹீரோவிட்ட ஹாப்பிட்டு பேச வந்ததுமே, நீ தள்ளி என்கிட்ட போன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இப்படிலாம் என்கிட்ட போய் பேசுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், நம்ம 2 பேத்துக்கு நடுவில் என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன சொல்லிட்டு இருக்க, நீ தான் எப்பயுமே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டதுமே, ஹஸ்பண்டா, சரி ஓகே உன்கிட்ட மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஓ இதா விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போதே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் டே அவன் போய் அங்கே செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ ஹாப்பிட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அவள் கால் பண்ணுறா. பட் ஃபோன் அவன் எடுக்க மாட்டான். திரும்ப நம்ம ஹீரோயின்ட்டு அவன் கால் பண்ணிட்டு, என்ன கால் பண்ணியிருந்தேன்னு கேட்டதுமே ஹீரோயின் மனசுலேயே, உன்ட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது, நேரடியாக சொல்லி உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நைட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, நீ கிளம்பிவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அங்கே பார்ட்டியே ஸ்டார்ட் ஆகிடுது. ஆனால் ஹீரோயின் வரல. அசிஸ்டண்ட் அவள் என்ன இன்னும் வரல, என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்பீச் கொடுக்கவுமே கூப்பிட்டாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் பார்க்கிங் ஏரியாவில் தான் இருக்கா. ஹீரோட காரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அவள் பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் பார்த்துட்டு வேமா நம்ம ஹீரோயினை விரட்டினதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது நம்ம ஹீரோ வந்து அங்கே அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஹீரோயின் தான் அங்கே மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாஸ், இது எல்லாமே உங்கள் பிரதர் பண்ணலை, ஏதோ வேறு பொண்ணு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்காரு. பிறகு அந்த லேடி யாருன்னு காமிக்கிறாங்க. போய் அவங்க பிரதரை தான் மீட் பண்ணுறாங்க. அவள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் போல். நீ வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ அலைஞ்சிட்ருக்கி, அவள் உனக்கு எப்பயுமே கிடைக்க மாட்டா, நம்ம 2 பேரும் தான் கரெக்டான மேட்ச், நீ உள்ளவா அப்படின்ற செட்டு போகிறா. ஏன்னா நம்ம 2 பேருமே மிஸ்ட்ரஸோட பிள்ளைங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னோட அம்மாவை பற்றி நீ அப்படி பேசாதான்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே நெக்ஸ்ட் டேவே அவங்க அம்மாவோட அந்த சமாதிக்கு போய் அங்கே வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஷெங்கும் அங்கே அவங்க சிஸ்டருமே அதெல்லாமே பார்த்துட்டு,
பேசாமல் அதை எல்லாத்தையுமே உடச்சி எடுத்து விட்டுறலாமா, அவனுக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகலன்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, அது என்னோட அம்மா அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்னென்னு காமிக்கிறாங்க, அவன் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ நம்ம ஹீரோவோட அம்மா தான் அவனை ரொம்ப கேர் பண்ணி நல்லா பார்த்துருக்காங்க போல். அவனுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ வந்து ஹீரோ அம்மான்னு கூப்பிட்ற மாதிரியே இவனுமே அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். அப்போ அவங்க நான் உன்னோட அம்மா கிடையாதுப்பா ஆன்ட்டி, நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. அவனுக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்கிது, ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவன் மென்டலாக சிக்காகவே தான் இருந்திருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே நம்ம ஹீரோட அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அப்போ மெய்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் இப்போ வர சொல்கிறேன்னு சொல்லும்போது அங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரு மெய்ட் வந்து அவளை அங்கே அப்படியே ஊசியை போட்டு மயக்கமாக்கிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க சிஸ்டரோட வேலை தான் போல். உன்னை நான் கண்டிப்பாக அப்படியே கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவளை அங்கே அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றி எங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ டாக்டர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லலை அப்படின்றத சொன்னதும் இப்போ என்ன உனக்கு உன் குழந்தை மேலே அக்கறையா இல்லை ஏன் மேலேயான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு வந்துட்டு குழந்தை மேலே தான் அக்கறை அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. இல்லைப்பா சும்மா சொன்னேன், 2 பேர் மேலே தான் அக்கறை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஷெங்கா அதை பார்த்துட்டு இன்னுமே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கு. வீட்டுக்கு போய் அவங்க அப்பாட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஹீரோட நேமில் எல்லாத்தையுமே மாற்றி நீ தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஹெட் அப்படின்றத சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு அந்த ஷெங்க் அங்கே வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இவங்க 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவன் வந்து அவங்க அப்பாட்ட கோவப்படுறான். ஏன் அந்த கம்பெனியை என்னால் நடத்த முடியாதா, என் பேரில் எதுவும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு பேசுனதுமே அவருக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. இவன் வேறு கத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து அவரை வந்து மிரட்டி என்ன ஆக போகுது, சைன் நான் எல்லாம் பண்ணணும், இப்போ என்னோட பேரில் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா நீ சைன் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டதுமே நீ வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்துமே நீ மாறலையா அப்படின்றத சொல்லி கேட்குறான். நீ மென்டல் தானேன்னு சொன்னதும் நீ அப்படியே நான் கூப்பிடாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ உன்னோட அம்மாவுமே மென்டல் ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தாங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்னோட அம்மாவை பற்றி பேசாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அங்கே ஒரு டாக்டர் வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை அங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்குமே தூக்கிட்டு போயிடுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசீஸ் இருந்திருக்கு. அவன் வந்துட்டு ஏதாச்சும் ஆசைப்பட்டானா அது பின்னாடியே போயிடுவான் போல், அது நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி அவனுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த அப்பா பாசம் அம்மா பாசம் எதுவும் கிடைக்காம பாவம் ஒரு வந்து மென்டல் டிசார்டர்லேயே வாழ்ந்த வாஸ்தா இந்த மாதிரி அவன் பிஹேவ் பண்ணியிருக்கான். ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அப்படியே அங்கே வந்து தூக்கி சுற்றிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் வந்து வேமா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது நீ இப்படி சாப்பிடாமலாம் போக முடியாது, மரியாதையோடு வந்து சாப்பிட்டுட்டு போ, குழந்தைக்கு வந்துட்டு சரியில்லாமல் போயிடும் உடம்பு அப்படின்றத சொன்னதும் ஏப்பா இப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்க, இப்போ மீட்டிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் எங்கே போகிறதாலும் சரி இதுக்கப்புறம் நீ தனியாக போகக்கூடாது, நானே உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வருவேன் ஓகேவா அப்படின்றத சொல்கிறான். நைட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நாளாகி போச்சு நீ என் கூட சேர்ந்து வெளியே வந்து இன்றைக்கி நம்ம வெளியே போய் பார்ட்டி பண்ணலாமான்னு சொன்னதும் என்னாலலாம் முடியாது, எவ்வளோ மாதமாகிருச்சு பத்தையில் அப்படின்றத சொன்னதுமே நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நீ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காத, எனக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் முக்கியம், லவ் இந்த எமோஷன்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட டைலாகவே சொன்னதும் ஓ நீ அப்படி வந்துட்டுறியா, பார் நான் இன்னும் ஒன்று வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்ற வாசி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னா நீ பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் நீ என்ன பண்ணிடுவ அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ பார் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டெல்லாம் கழட்டினதும் ஹீரோயின் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பயப்படுறா. அவன் பார்த்தா அங்கே வித்தியாசமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு நான் இன்றைக்கி உன்னை பண்ணுற கூத்தில் நீ அவன் என் கூட வர வந்து ஓகே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு டான்ஸ் ஆனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அவங்க சிஸ்டர் நேமே வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க போல். அப்படியே இவங்கெல்லாம் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்